800 ஆண்டுகளாக பெண்களின் கருப்பை நோய்கள், மாதவிடாய் பிரச்சினைகளை தீர்க்கும் ஒரே சிவஸ்தலம் திருச்சி மாவட்டம் பெட்டவாய்த்தலையில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவில் இறைவன் மத்தியார்ஜுனேஸ்வரர், இறைவி பாலாம்பிகை வடக்கே சைலம் மல்லிகார்ஜுனருக்கும் தெற்கே திருநெல்வேலி திருப்புடார்ஜுனருக்கும் மத்தியில் கோவில் கொண்டதால் மத்தியார்ஜுனேஸ்வரராக விளங்குகிறார். திருவிடைமருதூர் ஈசனின் மீது அதிக பக்தி கொண்ட சோழ மன்னர் 3ஆம் குலோத்துங்கன் எண்ணற்ற போர்க்களில் பங்கு கொண்டு படைவீரர்களைக் கொன்ற பாவத்தால் பிரம்ம ஹத்தி தோஷம் பெற்று குழந்தை இல்லாமல் இருந்த நிலையில் கனவில் தோன்றிய இறைவன் காவிரியில் ஒரு உபநதியை உருவாக்கி அதன் கரையில் கோவில் அமைத்து தன்னை வழிபட்டால் அனைத்து தோஷத்தையும் நீக்குவதாக சிவபெருமான் இட்ட கட்டளையின் விளைவுதான் இக்கோவில். ஆலய கட்டுமான வேலைகள் நிறைவடையும் நேரத்தில் மன்னரின் பிரம்மஹத்தி தோஷமும் நீங்கி அவருக்கு குழந்தை வரமும் பெற்றார். அந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் வகையில் மூலவர் முகப்பு மண்டபத்தில் தென்பகுதியில் தூணில் பிரம்மஹத்தி உருவம் இடம்பெற்றுள்ளது. இதே ஊரில் பொற்றள பூவாய் எனும் சித்தர் மருத்துவராகவும் வாழ்ந்துள்ளார். அவர் அக்காலத்தில் பெண்களுக்கு மாதந்தோறும் ஏற்படும் மாதவிடாய் பிரச்சினைகளை மருந்து மூலம் குணப்படுத்தி வந்துள்ளார். ஒரு சமயம் அதிகமான பெண்களுக்கு பல நாட்களுக்கும் மேலாக மாதவிலக்கு ஏற்பட்டுள்ளது. வேதனையில் வருந்திய பெண்களுக்கு சித்தர் மருந்து தந்தும் பயன் பெறாத காரணத்தால் சித்தர் இத்தலத்து இறைவி பாலாம்பிகையிடம் மனமுருகி வேண்டியதால் அம்பிகையும் அருள் தந்து அவருக்கு வேண்டிய மூலிகைகளையும் சிகிச்சை முறைகளையும் சொல்லி வாழ்த்தி தன்னை வழிபடும் பெண்களின் மாதாந்திர சிக்கல் மட்டுமல்லாமல் கருப்பை துன்பங்களில் இருந்தும் காப்பதாக உறுதியும் அளித்துள்ளார். பொற்றள பூவாய் சித்தர் ஆலயத்தின் இறைவனுடன் ஜோதி வடிவில் இணைந்ததால் இறைவனுக்கும் இறைவிக்கும் இடையில் வடபுற தூணில் சித்தரின் உருவம் இடம்பெற்றுள்ளது. பெண்கள் இக்கோவில் இறைவன் இறைவியை வழிபட்டு சித்தரின் திருமேனி உள்ள தூணில் பெண்களின் பிரச்சினைகளான வயது வந்தும் பருவம் எய்தாத நிலை, மாதவிடாய்க் கோளாறுகள், கருப்பை பிரச்சினை, குழந்தை பேறு போன்ற கோரிக்கைகளை சீட்டில் எழுதி கட்டியபின் வீடு சென்று 7 முதல் 9 வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து மனமுருகி இறைவனை பூஜித்து வந்தால் வேதனைகள் தீருவதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். கோரிக்கை தீர்ந்து மகிழும் நூற்றுக்கணக்கான பெண்கள் தினந்தோறும் நன்றியை தெரிவிக்க இக்கோவிலுக்கு வந்து செல்கின்றனர். திருக்கோவிலானது 5 நிலை ராஜகோபுரத்துடன் காட்சி தருகிறது. கோவிலில் விநாயகர், சூரிய, சந்திரர், வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், கஜலட்சுமி, தட்சிணாமூர்த்தி, இங்கோத்பவர், பைரவர், துர்கை, பிச்சாண்டார் சரஸ்வதி, சண்டிகேஸ்வரர், நவகிரகங்கள், மகாவிஷ்ணு ஆலயமும் திருக்கோவிலின் புண்ணியமரம் வன்னி மரமும் அமைந்துள்ளது. கோவில் திறந்து இருக்கும் நேரம் காலை 7 முதல் 12 மணி வரை, மாலை 4 முதல் 8 மணி வரை.